Cricket is an emotion. Cricket is belief. Cricket is an inspiration. Thank you, MS. Love you, Tala. கிரிக்கெட் சென்டர் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம 2 வீக்ஸ் ஆச்சு ஏஷியா கப் இந்தியா ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம போடுற முதல் வீடியோ. இந்த 2 வாரத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம கிரிக்கெட்டை சுற்றி நடந்திருக்குங்க. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் இந்தியா ஜெயிச்சிருக்கு. ஆஸ்திரேலியா இந்தியா 1 டே சீரீஸ் இன்னும் ஒரு 4 டேஸில் ஆரம்பிக்க போகுது. உமன்ஸ் வேர்ல்ட் கப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரீஸ்க்கு வருவோம். நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடுவோன்னு எல்லாம் சொன்னாங்க. இருந்தாலுமே இந்தியா நியூசிலாண்ட் லாஸ்ட் இயர் நடந்த எல்லாத்துக்கும் ஞாபகத்தில் இருக்கும். இந்தியா 3 மேட்சுமே தோற்றாங்க, அதுவும் ஹோம் கண்டிஷன்ஸில். அதனால் ரொம்ப கவனமாக தான் இருந்தாங்க. அவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த் டீம் ஆடினாங்க. பும்ரா 2 மேட்ச் விளையாண்டார், ஜடேஜா குல்தீப் 2 பேரும் விளையாண்டாங்க. ஸோ அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்ஸ் ஃபுல் டெடிகேஷன் போட்டாங்க, ஜெயித்தாங்க. அந்த டெஸ்ட் சீரீஸ்லேருந்து என்ன ஹைலைட்ஸ், என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இந்தியாவுக்கு? ஃபஸ்ட்டு விஷயங்க, ஒரு கன்சிஸ்டன்சி அண்ட் கிளாரிட்டி. இந்த டீமை தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ மட்டுமே இல்லை, ஃப்யூச்சரில் நம்ம அவே டூர்ஸ் போகும்போதும் இந்த கோர் டீம் தான் நம்ம கூட்டிகிட்டு போக போகிறோன்னு ஒரு தெளிவு இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக எல்லாத்தையும் பேக் பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த கில் கம்பீர் எராவோட தொடக்கம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கில் உண்மையிலே ஒரு நல்ல லீடர்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவருடைய ஃபஸ்ட்டு டெஸ்ட் சீரீஸ் விக்ட்ரி, அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள். 2வது குல்தீப் யாதவ். இங்கிலாண்டில் ஏன்டா டெஸ்ட்டில் விளையாடலன்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம். அதுக்கான பதிலடி மாதிரி ரொம்ப சூப்பராக பவுல் பண்ணார். இத்தனைக்கும் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சஸ்லாம் கிடையாது. அதுலேயுமே அவருடைய வேரியேஷன்ஸ், அவரோட ஸ்கில்ஸ் வச்சு நிறைய விக்கெட்ஸ் எடுத்தார். 3வது பாசிட்டிவ் அண்ட் ஹைலைட், பும்ரா அண்ட் சிராஜ். அவங்க 2 பேரும் எப்படி ஒரு காலத்தில் வாசிம் அக்ரம், வக்கார் யூனிஸ் பாகிஸ்தானில் இருந்தாங்களோ, நாங்கள் 2 பேரும் அடுத்த ஒரு 7-8 வருஷத்துக்கு ஒரு பேரா சூப்பராக ஆப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா ப்ரூவ் பண்ணாங்க. சிராஜ் இங்கிலாண்டில் சூப்பராக பவுல் பண்ணார். பும்ரா இன்ஜுரி காரணமாக 2 மேட்ச் விளையாடல. இனிமேட்டு இவங்க 2 பேரும் ஃபிட்னஸ் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்தியன் டெஸ்ட் டீமில் ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுவாங்க. 4வதாக ரவீந்திர ஜடேஜா. நான் ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர், எஸ்பெஷலி இன் டெஸ்ட் ஃபார்மேட்னு மறுபடியும் நிரூபித்தார். பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். இப்போ 1 டேயில் அவர் ஏன் இல்லை நிறைய பேருக்கு வெளியே எழுப்புறாங்க. அவருடைய மெயின் ஃபார்மேட் இனிமேட் டெஸ்ட்டு தான் அப்படின்னு இந்தியன் டீம் அவருக்கு ஒரு வழிகாட்டுறதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து 1 டே சீரீஸில் அவரை செலக்ட் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். 4வதாக சாய் சுதர்ஷன். நம்பர் 3ல் அவர் ஆடணுமா இல்லை வேறு யாராவது அவரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணுமா நிறைய கொஷின்ஸ் இருந்தபோது இந்த கடைசி டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு நல்ல 90, செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு நல்ல 35. ஸோ அவரும் நான் நம்பர் 3ல் கண்டிப்பாக நல்லா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு நிரூபிச்சிருக்காரு. இதை விட்டுட்டு அடுத்து நம்ம உமன்ஸ் வேர்ல்ட் கப்பில் இந்தியா நல்ல டீமுங்க. ஆக்சுவலாக இந்த தடவை ஹோம் கண்டிஷன்ஸில் விளையாடுறாங்க. பிரத்திகா ராவல், அர்லின் தியோல், அப்புறம் அமன்ஜோத் கௌர், கிராந்தி கவுட், ஸ்னேக் ராணா, இந்த மாதிரி புது அடிஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் இந்தியன் டீமுக்கு நிறைய அந்த கேப் ஹோல்ஸ் இருந்ததோ நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க இல்லாமல் எப்பயுமே சூப்பராக விளையாடுற ஸ்மிருதி, ஹர்மன்பிரீத் கௌர், ஜெமிமா, தீப்தி இவங்களாகவும் இருக்காங்க. ரிச்சா கோஷ் சூப்பராக விளையாடுறாங்க. இருந்தாலுமே சவுத் ஆஃப்ரிக்கா கூடயும் ஆஸ்திரேலியா கூடயும் க்ளோஸ் மேட்சஸ், அந்த முக்கியமான மொமெண்ட்ஸை நம்ம சீஸ் பண்ணியிருந்தால் ஜெயிச்சிருக்கலாம். அடுத்தடுத்து இங்கிலாந்து கூடயும் நியூசிலாந்து கூடயும் ஜெயிக்கிறாங்களான்னு பார்ப்போம். அதோட முக்கியமாக இந்தியா ஆஸ்திரேலியா 1 டே சீரீஸ் இன்னும் ஒரு 4 டேஸில் ஆரம்பிக்க போதுங்க. ரொம்ப நாள் கழித்து நம்ம ரோஹித் சர்மாவையும் விராட் கோலியும் பார்க்க போகிறோம். அதுக்கு கிரிக்கெட் நேர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். நாமளும் இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸ் அப்போது ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சோடனேயும் ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூ போடுவோம். மீண்டும் அடுத்த கிரிக்கெட் சென்டர் எபிசோடில் சந்திப்போம். நன்றி நேர்களே.